அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பெண் தூய்மை பணியாளரை காலணியால் தாக்கியதாக கூறி டெக்னீஷியன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சக்தி கணேஷ். சக்தி கணேஷ், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அருப்புக்கோட்டையில் அரசு மருத்துவமனையில் உள்ள எக்ஸ்ரே ரூமில் உமா மகேஸ்வரி என்ற துப்புரவு பணியாளர் என்று அந்த எக்ஸ்ரே ரூமை சுத்தம் செய்த பொழுது அவருக்கும் டெக்னீஷியன் ராஜ் என்பவருக்கும் வாக்குவாதம் ஈடுபட்டதில் டெக்னீஷியன் ராஜ் என்பவர் காலணியை எடுத்து அவரது உமா மகேஸ்வரியின் இடது கையில் 4 முறை காலணியில் அடித்துள்ளார். உடனடியாக அந்த பெண் அழுது கொண்டே வெளியே வந்து மற்ற துப்புரவு பணியிடம் கூறியவுடன் மற்ற துப்புரவு பணியாளர்கள் வேலையை விட்டு வெளியே வந்து விட்டனர். மேலும் இது குறித்து அருப்புக்கோட்டை மருத்துவ அலுவலர் அந்த தாக்கப்பட்ட அந்த பெண்ணையும் அடித்த ராஜ் என்பவர் விசாரணை செய்தார். விசாரணை செய்த பின் ராஜ் என்பவர் அடித்த பெண்ணிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறி வந்த நிலையில் மற்ற துப்புரவு பணியாளர்கள் அடித்தால் மன்னிப்பு தான் முறையா, மற்ற பெண்கள் என்ன செய்வது என்று கூறி மற்ற அனைத்து துப்புரவு பணியாளரும் சேர்ந்து அவரை கையால் தாக்கி பலமான முறையில் தாக்கியுள்ளனர். உடனடியாக மற்ற மருத்துவ அலுவலர்கள் உடனடியாக அந்த துப்புரவு பணியாளர்களிடமிருந்து ராஜை காப்பாற்றி மீண்டும் மருத்துவ அலுவலகமே விசாரணைக்கு விட்டனர். அதன் பின்பு தகவல் அறிந்த அருப்புக்கோட்டை நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தாக்கிய டெக்னீஷியன் என்பவரை அழைத்து விசாரணை செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சக்தி கணேஷ்.